ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபிஷ் டேங்க் அப்டேட் பார்ட் 5 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் வீட்டில் ஒரு ஒயிட் கலர் மாலி ஃபிஷ் நிறைய குட்டி போட்டிருந்தது. நிறையானா ஒரு 12 குட்டி போட்டிருந்தது. எங்களுக்கு அது ரொம்ப அதிகம் தான். நிறைய பேர் வீடியோ பார்த்தோன்னா 100க்கு மேலே சொல்கிறாங்க. இந்த 12 குட்டியுமே எங்களால் காப்பாற்ற முடியலை. ஒரு 3 குட்டி மட்டும்தான் லாஸ்ட் வரைக்கும் உயிரோட இருந்தது. அந்த 3 குட்டியுமே தனியாக போட்டு வளர்க்க வேண்டியது இருக்கே. ஓரளவு கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இனிமே பெரிய மீனோட சேர்த்து போட்டோன்னா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு ஒரு தைரியத்தில் ஒன்னே ஒன்று மட்டும் பிடிச்சி போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தேன். போட்ட அடுத்த செகண்டே இந்த ஜீப்ரா ஃபிஷ் வந்து சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த ஜீப்ராவை மட்டும் தனியாக பிடிச்சி எடுத்துட்டு குட்டி மீனை மறுபடியும் பழைய டேங்க்கே மாற்றிட்டேன். நிறைய பேர் வீடியோவில் போட்டிருந்தாங்க சன்லைட் வந்து குட்டி மீனுக்கு ரொம்ப அவசியமாக தேவை. ஏன்னா அதில் உள்ள அந்த பாசியெல்லாம் அது சாப்பிட்டு சன்லைட் வைக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு. சரி, சன்லைட்டில் தான் வைக்க முடியல, நம்ம இந்த பாசியாவது மீனுக்கு ஃபீட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பூந்தொட்டிலாம் இருக்கும்ல, அங்கே இந்த மாதிரி பச்சை பாசி பிடிச்சிருந்ததெல்லாம் இருந்தது. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து கொண்டு போய் போட்டு பார்த்தேன். ஆனால் மீன் அந்தளவுக்கு கிட்ட வந்து சாப்பிட்ட மாதிரி தெரியல. சும்மா கிட்ட வந்து விளையாண்டுட்டு இருக்கு. இந்த குட்டீஸ் எல்லாமே பார்க்கும்போது கண்ணு மட்டும் தான் தெரியுது. அதுக்கப்புறமா ஒரு 20-30 டேஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு ஃபிஷ் மாதிரியான ஷேப்பே தெரிஞ்சுது. இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மோலி ஃபிஷ்ஷுங்கிறனால கொஞ்சம் ஃபிஷ் வந்து பிளாக்ல இருந்தது, கொஞ்சம் ஃபிஷ் வந்து ஒயிட் கலரில் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. எப்போ இவங்கெல்லாம் பெருசாக வளர்ந்து வருவாங்கன்னு ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தோம். இப்படி எல்லாரையுமே மிஸ் பண்ணிட்டோம். மறுபடியும் இந்த பாசி அப்படியே தூக்கி கோல்டன் ஃபிஷ் இருந்துச்சுல அந்த டேங்க்கில் போட்டு பார்த்தேன். அதுவும் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. எங்கள் வீட்டில் வந்து பூனைக்குட்டிலாம் வளர்க்குறோம். ஸோ சன்லைட்லனா வச்சா அந்த பூனை பிடிச்சி தின்றுமோன்னு ஒரு பயம். இன்னொன்று, தொட்டியில் வெளியில் வச்சுருந்தோன்னா பூனைக்குட்டி வந்து கீழே தட்டி போட்டுறக்கூடாது, அதுவும் பயம். அந்த பயத்துக்காகவும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வெளியில் கொண்டு போய் வச்சுட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுப்பேன். அல்லது சன்லைட்டில் கொஞ்ச நேரம் தண்ணி மட்டும் வச்சுட்டு அந்த தண்ணி இதோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வைப்பேன். ஆனால் என்ன தான் பண்ணாலும் லாஸ்ட்டில் எங்களுக்கு மிச்சமாக இருந்தது இந்த 3 குட்டி மீன் தான். சரி, அதை தனியாக வைக்க வேண்டியது இருக்கே, இந்த தொட்டிலே சேர்த்து வச்சிடலான்னு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்து அந்த கிளாஸ் பாட்டிலையும் இந்த தொட்டிக்கு உள்ளேயே நிற்க வச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. தனியாக வைக்கிற பயமும் இல்லை. ஏன்னா குட்டி பாட்டிலாக இருக்குது, யாரும் தட்டி விட்டுறக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் கூட யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ ஃபீட் பண்ணும் போதையும் மொத்தமாக சேர்த்து அப்படியே ஒரே ஃபிஷ் டேங்க்குள்ளே போட்டுடலாம். இந்த கோல்டன் ஃபிஷ் வந்து நம்ம ஃபிஷ் டேங்க் கிட்ட போனாலே நம்ம எந்த பக்கம்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாவது தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோல்டன் ஃபிஷ் வாங்கிட்டு வந்து ஒரு 15 to 16 டேஸ் தான் ஆகுது. அதுக்குள்ளே எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிட்டு அழகாக பழகுது. ஃபுட்டு ஃபீட் பண்ணுறதுக்கு பாக்ஸை எடுத்தாலே அதுக்கு தெரிஞ்சிரும். உடனேவே கிட்ட வந்து பார்த்துட்டே இருக்கோம். எல்லார் வீட்லேயும் ஃபிஷ் இப்படி தானா அல்லது எங்கள் ஃபிஷ் தான் இப்படி நல்லா ப்ரில்லியண்ட்டாக இருக்கான்னு தெரியல. இன்னும் ஃபிஷ் பற்றின அப்டேட் நிறையா இருக்குது. இதுக்கு அடுத்தது எங்கள் வீட்டில் ஒரு 10 பிளாக் மோலி ஃபிஷ் வந்துச்சு. அது வந்த கதைகள் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங், ஸ்டே கனெக்டட்.